வணக்கம். இது டிஎன்பிஎஸ்சி ஆல் நோட்ஸ் அப்படிங்கிறது நம்ம வந்து 12th பாலிட்டிலேருந்து பாடங்கள் பார்த்துக்கிட்ருக்கோம். ஏற்கனவே 4 பாடங்கள் முழுமையாக வந்து நோட்ஸ் வந்து பார்த்துருக்கோம். இந்த வீடியோவில் 5வது பாடம் இந்தியாவில் கூட்டாட்சி அப்படிங்கிற பாடத்தில் முக்கியமான நோட்ஸ் மட்டும் பார்க்கலாம். ஸோ கூட்டாட்சி அப்படின்னா என்னென்னா, ஒரு மத்திய அரசாங்கத்திற்கும் மாநில அரசாங்கங்களுக்கும் இடையில் அரசமைப்பால் வழங்கப்பட்டுள்ள பாதுகாக்கப்பட்டுள்ள அதிகார பகிர்வையுடைய அரசியல் முறையை தான் கூட்டாட்சி அப்படின்னு சொல்கிறோம். உலக வரலாற்றிலேயே முதல் கூட்டாட்சி அரசமைப்பாக அமெரிக்கா தான் வந்து உருவானுச்சு. மற்ற கூட்டாட்சி நாடுகள் அப்படின்னா ஆஸ்திரேலியா, கனடா, சுவிட்சர்லாந்து, ஐரோப்பிய யூனியன் இதெல்லாம் வந்து சொல்லலாம். இந்தியாவில் ஒழுங்குமுறை சட்டம் 1773 கூட்டாட்சி முறையோட தோற்றத்தை உருவாக்குனுச்சு. இந்திய அரசாங்க சட்டம் 1919 தான் இரட்டை ஆட்சியை அறிமுகம் செஞ்சது. 1935 இந்திய அரசாங்க சட்டம் மாநிலங்களுக்கு சுயாட்சியை கொடுத்தது. அரசமைப்போட 7வது அட்டவணை 3 பட்டியல்களை உருவாக்குனுச்சு. இதன் மூலமாக அதிகார பகிர்வை மத்திய மாநில அரசாங்கங்களுக்கு பிரித்து கொடுத்தது. மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொதுப்பட்டியல் அப்படின்னு சொல்லிட்டு 3 பட்டியலை உருவாக்குனுச்சு. 7வது அட்டவணையில் தான் அதை வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது கூட்டாட்சியோட தன்மைகள் அப்படின்னு பார்த்தாக்கா, சுதந்திரமான நீதித்துறை இருக்கும், ஈரவை இருக்கக்கூடிய நாடாளுமன்றம் இருக்கும், அதிகாரம் பகிர்வு செய்யப்பட்டிருக்கும், அரசமைப்பு உயர்வாக இருக்கும், எழுதப்பட்ட அரசமைப்பு இருக்கும், நெகிழா அரசமைப்பு இருக்கும். மாநிலங்களவையில் 31 இடங்கள் உத்தரப்பிரதேசத்துக்கு கொடுத்துருக்காங்க. அதோட மக்கள் தொகை அடிப்படையில் தான் இடங்கள் கொடுக்கப்படுறது அப்படிங்கிறத முன்னாடியே பார்த்தோம். அந்த வகையில் மாநிலங்களவையில் 31 இடங்கள் உத்தரப்பிரதேசத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நாகாலாந்து மாதிரி சின்ன மாநிலங்களுக்கு ஒரு இடம் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் அமெரிக்காவில் அப்படி கிடையாது. ஒவ்வொரு மாநிலத்திற்கும் 2 இடம் வந்து கம்பல்சரி கொடுத்துருவாங்க. அது பெரிய மாநிலமாக இருந்தாங்கன்னா, சின்ன மாநிலமாக இருந்தாங்கன்னா அந்த வேறுபாடெல்லாம் அமெரிக்காவில் கிடையாது. அந்த வகையில் தமிழ்நாட்டில் பார்க்கும்போது 18 இடங்கள் மாநிலங்களவையில் இருக்குது. ஆர்டிக்கல் 249 ஒரு அதிகாரத்தை மாநில பட்டியலிருந்து மத்திய பட்டியலுக்கு மாநிலங்களவையால் மாற்ற முடியும் அப்படிங்கிறது தான் ஆர்டிக்கல் 249 சொல்லுது. ஒரு அதிகாரத்தை மாநில பட்டியலிலிருந்து மத்திய பட்டியலுக்கு மாநிலங்களவையால் மாற்ற முடியும் அப்படிங்கிறது தான் ஆர்டிக்கல் 249 சொல்லுது. ஆர்டிக்கல் 312 எதை சொல்லுதுன்னா, புதிய அனைத்து இந்திய பணிகளை உருவாக்கும் அதிகாரம் மாநிலங்களவைக்கு இருக்குது அப்படிங்கிறது தான் ஆர்டிக்கல் 312 சொல்லுது. அடுத்தது அவசர காலங்கள் அப்படிங்கிறத அரசமைப்போட 18வது பகுதியில் அந்த அவசர காலம் அப்போ எப்படி ஹேண்டில் பண்ணுறது எல்லாமே வந்து அரசமைப்போட 18வது பகுதியில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆர்டிக்கல் 352 இது வந்து தேசிய அவசர நிலை, போர், அந்நிய ஆக்கிரமிப்பு, ஆயுதமேந்திய கிளர்ச்சி இந்த மாதிரி இந்தியாவோட ஒற்றுமையை பாதிச்சுது அப்படின்னா குடியரசுத் தலைவர் தேசிய அவசர காலத்தை பிறப்பிக்கலாம். ஆர்டிக்கல் 356 எந்த ஒரு மாநிலத்திலும் அரசியல் சாசன அமைப்பு முறை பாழ்படுத்தப்பட்டுச்சுன்னா குடியரசுத் தலைவர் மாநில அரசு நீக்கிட்டு அவசர காலத்தை கொண்டு வர முடியும். ஆர்டிக்கல் 360 நிதி நிலைமை மோசமடைஞ்சதுன்னா நிதி அவசர காலத்தை குடியரசுத் தலைவர் பிறப்பிக்கலாம். நம்மளோட அரசமைப்பு ஒருங்கிணைந்த தேர்தல் ஆணையத்தை உருவாக்கி இருக்குது. மாநில தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது சென்னையில் இருக்குது. இது வந்து கூட்டாட்சி முறையோட அங்கம் கிடையாது. இந்த வகையில் வந்து பஞ்சாயத்து நகராட்சி அமைப்புகளுக்கு தான் தேர்தலை மாநில தேர்தல் ஆணையம் வந்து நடத்துது. 73வது 74வது அரசியல் சாசன சீர்திருத்த திட்டம் அடிப்படையில் சுயாட்சி அமைப்புகளுக்கு, அதாவது பஞ்சாயத்து நகராட்சி அமைப்புகளுக்கு தேர்தலை நடத்தக்கூடியது தான் மாநில தேர்தல் ஆணையம். ஆர்டிக்கல் 148 சிஏஜின்னு சொல்லக்கூடிய தலைமை கணக்கு தணிக்கையாளர் அரசமைப்போட 148வது உறுப்பின்படி தேசிய மற்றும் மாநில அளவிலான தணிக்கை அதிகாரத்தை பெற்றிருக்காரு. சிஏஜின்னு சொல்லக்கூடிய தலைமை கணக்கு தணிக்கையாளர் அரசமைப்போட 148வது உறுப்பின்படி தான் தேசிய மற்றும் மாநில அளவிலான தணிக்கை செய்யக்கூடிய அதிகாரத்தை பெற்றிருக்காரு. ஏற்கனவே பார்த்தோம், மத்திய மாநில அரசாங்கங்களுக்கு இடையில் அதிகாரம் 3 பட்டியல் மூலமாக பகிர்ந்து கொடுக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தோம். இதில் வந்து முதல் பட்டியல் ஒன்றிய பட்டியல். ஒன்றிய அரசு தான் இதில் முழு அதிகாரம் இருக்கும். பாதுகாப்பு, வங்கித்துறை, நாணயம், வெளியுறவுத்துறை இந்த மாதிரி 100 அதிகாரங்கள் இந்த பட்டியலில் இருக்குது. அடுத்தது 2வது பட்டியல் மாநில பட்டியல்.
மாநில அரசாங்கங்கள் முழு அதிகாரத்தை பெற்றிருக்கும். இதில் 59 அதிகாரங்கள் இருக்குது. சட்டம், ஒழுங்கு, பொது சுகாதாரம், சுயாட்சி அமைப்புகள், விவசாயம், வனம் இதெல்லாம் இதில் இடம்பெற்று இருக்கும். மூன்றாவது பட்டியல் பொது பட்டியல். 52 அதிகாரம் இருக்குது. கல்வி, திருமணம், குடிமை சட்டம் இதெல்லாம் இந்த பொது பட்டியலில் இருக்குது. அடுத்தது நிதி அதிகார பகிர்வு. 2 வகையான வருமானங்கள் நிதி பகிர்வில் இருக்குது. ஃபஸ்ட்டு வரி வருமான பகிர்வு, அடுத்தது இதர வருமான பகிர்வு. மத்திய மாநில நிதி பகிர்வில் வரி வருமான பகிர்வு அப்படிங்கிறது 5 வகைகளில் தீர்மானிக்கப்படுது. சுங்கவரி இந்த மாதிரி வரிகள் முற்றிலுமாக மத்திய அரசாங்கத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கு. விற்பனை வரி அப்படிங்கிறது முற்றிலுமாக மாநில அரசாங்கத்திற்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. சில வரிகளை மத்திய அரசாங்கம் விதிக்கிறாங்க, ஆனால் மாநில அரசு தான் அந்த வரிகளை வசூலித்து பயன்படுத்திக்கிறாங்க. முத்திரை வரி, கலால் வரி இதெல்லாம் மத்திய அரசு தான் விதித்தாலும் மாநில அரசு வசூலித்து அதை பயன்படுத்திக்கிறாங்க. சில வரிகளை மத்திய அரசாங்கம் விதித்து வசூலிக்குது, ஆனால் அந்த வருமானம் மாநிலங்களுக்கும் கொடுக்கப்படுது. எடுத்துக்காட்டு செய்தித்தாள்களில் வரக்கூடிய விளம்பரம் மீதான வரி. சில வரிகள் மத்திய அரசால் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டு மாநிலங்கள் இடையே பகிர்ந்து அளிக்கப்படுகிறது. எடுத்துக்காட்டு விவசாய வருமானம் தவிர்த்த பிற வரி வருமானம் எல்லாமே மத்திய அரசால் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டு மாநிலங்களுக்கு இடையில் பகிர்ந்து கொடுக்கப்படுது. அடுத்தது இதர வருமான பகிர்வு அப்படின்னா மத்திய அரசாங்கம் தனக்கான வணிக தொழில் நிறுவனம் நடத்தி வருமானத்தை ஈட்டிக்கலாம். எடுத்துக்காட்டு தொழில் நிதி நிறுவனம், ரயில்வே துறை, ஒளிபரப்பு, அஞ்சல் துறை இதன் மூலமாக அவங்களுக்கான வருமானத்தை அவங்க கொஞ்சம் சம்பாதிச்சிக்க முடியும். மாநில அரசாங்கம் அவங்களுக்குன்னு ஒதுக்கப்பட்ட தொழில் நிறுவனம் மூலமாக வருமானம் ஈட்டிக்கலாம். எடுத்துக்காட்டு மின்சாரம், நீர்ப்பாசனம், வனங்கள், தரைவழி போக்குவரத்து இந்த மாதிரி துறைகளில் வருமானம் அப்படிங்கிறத எடுத்துக்க முடியும். அடுத்த நிதிக்குழு. ஒவ்வொரு 5 ஆண்டுக்கும் குடியரசுத் தலைவர் ஒரு நிதிக்குழுவை அமைப்பார். ஆர்டிக்கிள் 280 அரசமைப்போட நிதிக்குழுவோட அமைப்பை விவரிக்கக்கூடிய ஆர்டிக்கிள் தான் 280. நிதிக்குழு அப்படிங்கிறது ஒரு தலைவரையும் 4 உறுப்பினர்களையும் பெற்றிருக்கும். இதுவரைக்கும் 14 நிதிக்குழுக்கள் இந்தியாவில் குடியரசுத் தலைவரால் அமைக்கப்பட்டு இருக்குது. அடுத்தது கூட்டுறவு கூட்டாட்சி. அமெரிக்காவோட புகழ்பெற்ற அரசமைப்பு நிபுணர் கிரான்வெல் ஆஸ்டின் தான் இந்த இந்திய கூட்டாட்சியை கூட்டுறவு கூட்டாட்சி அப்படின்னு சொல்லிட்டு வர்ணித்தார். அமெரிக்காவோட ஒரு அரசமைப்பு நிபுணர் தான் கிரான்வெல் ஆஸ்டின் அப்படிங்கிறவர் தான். அவர் தான் இந்திய கூட்டாட்சியை கூட்டுறவு கூட்டாட்சி அப்படின்னு சொன்னது கிரான்வெல் ஆஸ்டின். அடுத்தது ஆர்டிக்கிள் 263 குடியரசுத் தலைவர் பொது நலனுக்காக மாநிலங்களுக்கு இடையில் குழுவை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிக்கிள் 263 சொல்லுது. சர்க்காரியா குழுவோட பரிந்துரைப்படி 1990களில் கூட்டாட்சி முறையில் இருக்கக்கூடிய அரசாங்கங்களுக்கு இடையில் எல்லா துறைகளிலும் பரஸ்பர ஒத்துழைப்பு அதிகரிக்கிறதுக்காக மாநிலங்களுக்கு இடையில் குழு அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டுச்சு. அடுத்து மண்டல குழுக்கள். மாநிலங்கள் மறுசீரமைப்பு சட்டம் மூலமாக உருவாக்கப்பட்டிருக்கு. மண்டல குழுக்களோட நோக்கம் அப்படின்னா என்னென்னா கூட்டுறவு கூட்டாட்சி வழக்கத்தை வளர்க்கிறது அப்படிங்கிறது தான் அப்படின்னு சொன்னது ஜவஹர்லால் நேரு. மண்டல குழுக்களோட நோக்கம் கூட்டுறவு கூட்டாட்சி வழக்கத்தை வளர்க்கிறது அப்படின்னு சொன்னது ஜவஹர்லால் நேரு. 1971 வடகிழக்கு மாநிலங்களுக்கான சிறப்பு மண்டல குழு உருவாக்கப்பட்டுச்சு. இப்போது 6 மண்டல குழுக்கள் இருக்குது. 1971 வடகிழக்கு மண்டலங்களுக்கான சிறப்பு மண்டல குழு உருவாக்கப்பட்டுச்சு. இப்போது 6 மண்டல குழுக்கள் இருக்குது. வடக்கு மண்டலக்குழு, தெற்கு மண்டலக்குழு, கிழக்கு மண்டலக்குழு, மேற்கு மண்டலக்குழு, மத்திய மண்டலக்குழு, வடகிழக்கு மண்டலக்குழு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 குழுக்கள் இருக்குது. மத்திய உள்துறை அமைச்சர் எல்லா மண்டல குழுவுக்குமே பொது தலைவராக இருக்கார். அடுத்தது நதி ஆணையம். நதி ஆணையங்கள் சட்டம் 1956 மாநிலங்களுக்கு இடையில் நதிகளை மேலாண்மை செய்யறதுக்கு மாநிலங்களுக்கு பரிந்துரை கொடுக்கறதுக்கு நதி ஆணையத்தை உருவாக்குனுச்சு. இந்த சட்டம் மூலமாக தான் நதி ஆணையம் உருவாக்கப்பட்டது. நதிநீர் தீர்ப்பாயம். மாநிலங்களுக்கு இடையிலான நதிநீர் சிக்கல் சட்டம் 1956 அரசமைப்போட உறுப்பு 262 படி உருவாக்கப்பட்டுச்சு.
262 படி உருவாக்கப்பட்டுச்சு. சமவெளி மாநிலங்களுக்கு இடையிலான நதிநீர் குறைகளை ஒழுங்குபடுத்தணும் அப்படிங்கிறது தான் இந்த சட்டத்தோட நோக்கம். அடுத்தது நீதி ஆயோக். நீதி ஆயோக் அப்படிங்கிறது ஜனவரி 1, 2015 உருவாக்கியிருக்காங்க. ஜனவரி 1, 2015 உருவாக்கியிருக்காங்க. நீதி ஆயோக் அப்படிங்கிறதோட பொருள் என்னென்னா, இந்தியாவின் மாற்றத்திற்கான தேசிய குழு அப்படிங்கிறது பொருள். 65 ஆண்டுகள் பழமையான திட்டக்குழு அப்படிங்கிறது நீக்கப்பட்டு அதுக்கப்புறம் தான் நீதி ஆயோக் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டுச்சு. இந்த குழுவோட தலைவர் பிரதமர். நிரந்தரமான உறுப்பினர்களாக மாநிலங்களோட முதல்வர்கள் இருப்பாங்க. ஒன்றிய ஆளுகைக்குட்பட்ட பகுதிகளோட முதல்வர்கள், புதுச்சேரி புதுதில்லியோட முதல்வர்கள் இருப்பாங்க. அந்தமான் நிக்கோபார் தீவுகளோட துணை ஆளுநர் இருப்பார், உறுப்பினர்களாக இருப்பாங்க. நோக்கம் என்ன அப்படின்னா, மாநிலங்களுக்கு இடையிலான அமைப்பு ரீதியின் தொடர்ச்சியாக கூட்டுறவு கூட்டாட்சியை வளர்க்கிறது அப்படிங்கிறது தான் இந்த குழுவோட நோக்கம். மாநிலங்களுக்கு இடையில் நதிநீர் பிரச்சனை, தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, புதுச்சேரி இது எல்லாமே காவிரி பிரச்சனையில் சம்மந்தப்பட்டிருக்கு. சட்லஜ் ஆறு பிரச்சனையில் பஞ்சாப், ஹரியானா சம்மந்தப்பட்டிருக்கு. கோவா, மகாராஷ்டிரா, கர்நாடகம் இதெல்லாம் மகாதாயி ஆற்று பிரச்சனையில் சம்மந்தப்பட்டு இருக்கு. 1924 காவிரி நீரை பயன்படுத்துறதுக்கு ஒப்பந்தம் மெட்ராஸ் மாகாணமும் மைசூர் அரசும் சைன் போட்டாங்க. 1924 1974 இந்த ஒப்பந்தம் காலாவதி ஆயிடுச்சு. நதிநீர் சிக்கல்கள் சட்டம் 1956 படி காவிரி நதிநீர் நடுவர் மன்றம் 1991 மத்திய அரசால் அமைக்கப்பட்டுச்சு. நடுவர் நீதிமன்றம் தீர்ப்பை 2007 கொடுத்தது. பல ஆண்டு வழக்கு நடந்ததுக்கு அப்புறம் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தது. காவிரி மேலாண்மை ஆணையமும் காவிரி நீர் ஒழுங்குபடுத்தும் குழுவும் உருவாக்கப்பட்டுச்சு. தமிழ்நாடு 177.25 டிஎம்சி தண்ணீரை கர்நாடகத்தோட எல்லை பகுதியிலிருந்து வாங்கும் அப்படின்னும், காவிரி நீரில் தமிழ்நாடு 404.25 டிஎம்சி, கர்நாடகம் 284.25 டிஎம்சி, கேரளா 30 டிஎம்சி, புதுச்சேரி 7 டிஎம்சி அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்து பங்கீடு செஞ்சு கொடுத்தாங்க. இந்திய கூட்டாட்சியில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தலாம். ராஜமன்னார் குழு என்ன சொன்னாங்கன்னா, மாநில ஆளுநர்கள் கூட்டாட்சி முறைக்கு எதிராக இருக்கிறதா விமர்சித்தாங்க. கல்வியை பொறுத்த வரைக்கும் 42வது அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976 படி கல்வி அப்படிங்கிறது மாநில பட்டியலிருந்து பொதுப்பட்டியலுக்கு மாற்றப்பட்டுச்சு. மாநில சுயாட்சி பிரச்சனைகள் பார்த்தாக்கா, கல்வி இடமாற்றம் பண்ணது, ஆளுநரை நியமனம் பண்ணுறது, உறுப்பு 356 மாநில அவசர நிலையை கொண்டு வர்றது, சட்ட முன்வரைவுகளை தேக்கி வச்சிருக்கிறது, அனைத்து இந்திய பணிகள் அப்படின்னு சொல்லி உருவாக்கி அதை ஸ்டேட்டில் கொண்டு வர்றது, இது எல்லாமே ஒரு பிரச்சனைகளாக சொல்லலாம். நிர்வாக சீர்திருத்தங்கள் குழுன்னு உருவாக்குனாங்க. நாட்டோட நிர்வாக சீர்திருத்தங்களுக்காக 2 நிர்வாக சீர்திருத்த குழுக்கள் அமைக்கப்பட்டுச்சு. ஃபஸ்ட்டு நிர்வாக சீர்திருத்த குழு மொராஜி தேசாய் தலைமையில் 1966 அதுக்கப்புறம் அனுமந்தையா தலைமையிலையும் உருவாக்கப்பட்டுச்சு. இந்த குழு 20 அறிக்கைகளை கொடுத்தாங்க. இரண்டாவது நிர்வாக சீர்திருத்தங்கள் குழு 2005 அமைச்சாங்க. ஆரம்பத்தில் வீரப்ப மொய்லி அதுக்கப்புறம் வி ராமச்சந்திரனும் இந்த இரண்டாவது சீர்திருத்த குழுவோட தலைவர்களாக இருந்தாங்க. 2005 அமைச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு குழு 1966 மொராஜி தேசாய் தலைமையில், ரெண்டாவது குழு 2005. மத்திய மாநில உறவுகள் குழுக்கள் அப்படின்னு பார்க்கும்போது நிர்வாக சீர்திருத்தங்கள் குழு, ராஜமன்னார் குழு, சர்க்காரிய குழு, புன்சி குழு, வெங்கட செல்லையா குழுன்னு சொல்லிட்டு ஒரு 5 குழுக்கள் இருக்குது. இதெல்லாம் கொடுத்துட்டு எதோட இது அசோசியேட் ஆகிருக்கு அப்படின்னா, எதற்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னா, மத்திய மாநில உறவுகளை ஆலோசிக்கணும், அதை பற்றி என்ன டீட்டெயில் அறிக்கையை கொடுக்கறதுக்காக தான் இந்த குழுக்கள் எல்லாமே உருவாக்கப்பட்டுச்சு. ஃபஸ்ட்டு ராஜமன்னார் குழு. சென்னை உயர்நீதிமன்றத்தோட முன்னாள் தலைமை நீதிபதி தான் அந்த PV ராஜமன்னார் அப்படிங்கிறவர். இவரையும் சென்னை பல்கலைக்கழகத்தோட துணைவேந்தர் முனைவர் A. லக்ஷ்மணசுவாமி, ஆந்திர உயர்நீதிமன்றத்தோட முன்னாள் தலைமை நீதிபதி முனைவர் P. சந்திர ரெட்டி, இவங்க 3 பேரும் தான் அந்த குழுவில் இருந்தாங்க. இவங்க பரிந்துரைகளை 1971 கொடுத்துருக்காங்க. இதில் என்ன முக்கியமான பரிந்துரைகள் அப்படின்னா, ஆர்டிக்கல் 263 அப்படிங்கிற உறுப்பு அமல்படுத்தணும்.
மாநிலங்களுக்கு இடையில் குழு உருவாக்கப்படணும் அப்படிங்கிறத 263 அதை வந்து உருவாக்கணும். உறுப்புகள் 256, 257, 339 கிளாஸ் 2 இதெல்லாம் வந்து நீக்கிடணும். இதெல்லாம் வந்து மாநில உரிமைகளை வந்து பறிக்கிறதா சொன்னாங்க. 3 பட்டியலிலும் இல்லாத மற்ற அதிகாரங்கள் மத்திய அரசிட்டிருந்து மாநில அரசுக்கு மாற்றப்படணும். பகுதி 18 உறுப்பு 356 அப்படிங்கிறது மத்திய அரசால் ரொம்ப கவனமாக வந்து பயன்படுத்தப்படணும். அனைத்து இந்திய பணிகளை அரசமைப்பிலிருந்து நீக்கிறதுக்கும் பரிந்துரைச்சாங்க. நிதி ஆதாரங்களை மத்திய அரசாங்கத்திட்டிருந்து மாநில அரசுக்கு அதிக அளவில் மாற்றித் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழு சொன்னிச்சு. அடுத்து சர்க்காரிய குழு. சர்க்காரிய குழு 1983 உருவாக்கப்பட்டுச்சு. ராஜமன்னார் குழு 1971, சர்க்காரிய குழு 1983. இந்த குழுவில் பி. சிவராமன், முனைவர் RSS சென் இவங்கெல்லாம் வந்து உறுப்பினர்களாக இருந்தாங்க. 247 பரிந்துரைகள் உள்ளடக்கிய அறிக்கை 5 வருஷம் கழித்து சமர்ப்பித்தது. மாநிலங்களுக்கு இடையிலான குழு. ஆர்டிகல் 263 BC பணிகளை செய்யக்கூடிய அதிகாரம் இந்த குழுவிட்ட வழங்கப்படணும் அப்படின்னு சொன்னாங்க. அரசமைப்போட உறுப்பு 356 அப்படிங்கிறது கவனமாக பயன்படுத்தப்படணும். ஆளுநர் பதவியே ரத்து பண்ணிடணும். மும்மொழி கொள்கையை கண்டிப்பாக அமல்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழு சொன்னிச்சு. இந்த குழு சர்க்காரிய குழு சொன்னிச்சு. அடுத்து புன்சி குழு. மத்திய அரசாங்கம் 2007 உச்சநீதிமன்றத்தோட முன்னாள் தலைமை நீதிபதி மதன் மோகன் புன்சி தலைமையில் அமைச்சது. ஒரு செயலரும் 3 நிபுணர்களும் இருந்தாங்க. 2010 பரிந்துரையை கொடுத்தாங்க. மாநில ஆளுநர்கள் குறிப்பிட்ட பதவி காலத்துக்கு நியமிக்கப்படணும். குடியரசுத் தலைவர் பதவி நீக்கம் செய்கிற மாதிரியே ஆளுநர்களும் நாடாளுமன்றத்தில் பதவி நீக்க தீர்மானம் மூலமாக பதவியிலிருந்து நீக்கப்படணும். ஒரு மாநிலத்தில் கிளர்ச்சியில் பாதிக்கப்பட்ட மாவட்டம் இல்லைனா அந்த பகுதியில் மட்டும்தான் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தணும். மாநிலம் முழுக்க கொண்டு வந்து அதை அமல்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு சொல்லிட்டு இந்த குழு சொன்னிச்சு. ஆர்டிகிள் 355, 356 மாற்றப்படணும். மத கலவரங்களால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மாநில அரசாங்கத்தோட ஒப்புதல் வாங்காமலேயே மத்திய அரசு அவங்களோட காவல் படைகளை அனுப்பலாம். மாநில ஆளுநர்கள் குறிப்பிட்ட பதவி காலத்திற்கு நியமிக்கப்படணும். குடியரசுத் தலைவர் பதவி நீக்கம் செய்யும் முறை மாளிகை தான் ஆளுநர்களும் நாடாளுமன்றத்தில் பதவி நீக்க தீர்மானம் மூலமாக பதவியிலிருந்து நீக்கப்படணும். இது எல்லாமே வந்து பார்த்துருக்கோம். அடுத்தது SR பொம்மை வழக்கு உச்சநீதிமன்ற தீர்ப்பு. இது யாருக்கு நடந்துச்சு அப்படின்னா SR பொம்மை அப்படிங்கிறவர் சோமப்ப ராயப்ப பொம்மை. இவர் வந்து கர்நாடக மாநிலத்தோட 11வது முதல்வர். இவர் முதல்வராக இருந்தப்போ கர்நாடக அரசு மத்திய அரசால் பதவி நீக்கம் செய்யப்பட்டுச்சு. இதற்காக தான் வழக்கு போட்டாங்க. 1994 தீர்ப்பு வந்துச்சு. மத்திய அரசு தன்னிச்சையான முறையில் அரசமைப்புக்கு எதிராக மாநில அரசாங்கங்களை இந்த மாதிரி பதவி நீக்கம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த தீர்ப்பு வந்து கொடுத்தாங்க. இதன் மூலமாக அந்த ஆர்டிகிள் 356 அப்படிங்கிறது ரொம்ப வந்து யூஸ் பண்ணாமல் ஸ்டேட்டை வந்து இந்த தீர்ப்பு வந்து காப்பாற்ற ஆரம்பிச்சது. அரசமைப்போட உறுப்பு 356 தேவையற்ற வார்த்தைன்னு சொன்னது வந்து அண்ணல் அம்பேத்கர். அடுத்தது வெங்கட செல்லையா குழு. வாஜ்பாய் தலைமையிலான அரசு 2000 நாராயண ராவ் வெங்கட செல்லையா தலைமையில் ஒரு குழு அமைச்சாங்க. அரசமைப்பு மதிப்பாய்வு தேசிய குழு அரசமைப்பில் பல சீர்திருத்தங்கள் கொண்டு வரப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெங்கட செல்லையா குழு வந்து சொன்னிச்சு. 2000 அமைச்சிருக்காங்க. ஸோ இதோட இந்த வீடியோ வந்து முடியுது. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். TNPSC ஆல்வேஸ் அப்படிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.